நாட்டில் நடக்கிற ஒரு நல்ல விஷயம் என்ன தெரியுமா? பொண்ணுங்கள்லாம் கல்யாணம் பண்ணின பொண்ணுங்க பார்த்திங்கன்னா, கல்யாணத்துக்கு முன்னாடி இண்டிபெண்டண்ட்டாக எவ்வளவோ ஜாலியாக அவங்க உண்டு, அவங்க வேலை உண்டு. தான் அப்பா, அம்மா எவ்வளவோ நல்லா ரொம்ப லக்ஸரியாக வாழ்ந்தவங்களும் சரி, மிடில் கிளாஸ் பொண்ணுங்களும் சரி, அவங்கவுங்க இஷ்டத்துக்கு நல்லா ஜாலியாக இருந்தாங்கங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா, அவங்களுடைய இண்டிபெண்டன்சி போயிடுது. இப்போது கல்யாணம் பண்ணிட்டோம் வச்சுக்கோங்க, அவங்க ஹஸ்பண்ட் பார்த்திங்கன்னா, அவங்க ஹஸ்பண்டோட ஃபேமிலியில் அவனுக்கு அக்கா, தங்கச்சி, அப்பா, அம்மா 1008 சொந்தங்கள் இருக்கும். ஆனால் ஒரு பொண்ணு கல்யாணம் ஆயிடுச்சு வச்சுக்கோங்களேன், தான் ஹஸ்பண்டோட குடும்பம் மட்டும்தான் அவளுக்கு வந்து சொந்தக்காரங்களாக இருக்கணுமே தவிர, அந்த பொண்ணோட ஃப்ரெண்ட்ஸோ அந்த பொண்ணோட சொந்தக்காரங்களோ அந்த பொண்ணுக்கு சொந்தக்காரங்க கிடையாது. இதுதான் நாட்டில் நடந்துகிட்டு இருக்க ஒன்று. இதை வந்து யாருமே வாய்ஸ் அவுட் பண்ண மாட்றாங்க. ஈவன் என்னாலுமே எனக்குமே அது நடந்துட்டு தான் இருக்குது. இப்போது ஒரு ஹஸ்பண்ட் எடுத்துக்கோங்களேன், ஹஸ்பண்டுக்கு வந்து அவங்க அப்பா, அம்மா, அவன் அக்கா, தங்கச்சி, அவன் தம்பி, அவன் எல்லாரும் முக்கியம். ஆனால் நமக்கு நம்ம அப்பா, அம்மா, நம்ம தங்கச்சி, நம்ம அண்ணன் தம்பி, நம்ம மாமா, மாமி எல்லாம் எவனுமே முக்கியம் கிடையாது நமக்கு. அவங்களுக்கு அவங்களோட அக்கா, அவங்க தங்கச்சி, அவங்களுக்கு பிறந்த பசங்களுக்கு இவனுங்க தாய் மாமன். ஆனால் நமக்கு வந்து தாய் மாமனும் வேணாம், நாய் மாமனும் வேணாம். நான் அப்படி தான் போயிட்டு இருக்கு. அதாவது நம்மளுடைய மாமனார் மாமியாருக்கெல்லாம் எப்படி தெரியுமா? அவங்க அவங்க பொண்ணை கட்டினது, அவங்க பொண்ணுக்கு பிறந்ததெல்லாம் வந்து வீட்டில் சாப்பிட்டா கறி, மீன், பறக்கிறது, மிதக்கிறது எல்லாமே வரும். ஒரு பொண்ணு கல்யாணம் ஆகிட்டு வந்தால் அவங்க அப்பா அம்மாவை ஒரு நாள் வர வச்சு ஒரு சாப்பாடு போட்டுட்டா வச்சுக்கோங்களேன், ஒரு 2 நாள் தொடர்ந்து கூட சாப்பாடு போட்டால் வச்சுக்கோங்களேன், கறி மீன் ஆக்கி போட்டுன்னுக்கிற வரவங்களுக்கு அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சு வரும். அந்த பொண்ணு அவங்க அப்பா அம்மா, அவங்க சொந்தக்காரங்களும் எவனையும் அந்த வீட்டுக்கு கூட்டின்னு வரக்கூடாது. ஆனால் அந்த வீட்டில் பிறந்ததுங்கள்லாம் வந்து ஓசிலேயே நல்லா நல்லா சாப்பிட்டு போகலாம். கறி, மீன், கேஎஃப்சி, பர்கரு, நண்டு விட்டா மனுஷங்கறியை கூட சாப்பிடுவாங்கன்னா பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. ஆனால் ஒரு பொண்ணு அவளுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு வச்சுக்கோங்களேன், ஒரு உரிமையாக தான் அப்பா அம்மா, தான் தங்கச்சி, தான் அக்கா அப்படின்ட்டு யாரையுமே கூப்பிட்டு தான் வீட்டில் ஒரு சோறு போட முடியாதுங்க. ஒரு ஒன்றுமே பண்ண முடியாது, ஒன்றுமே பண்ண முடியாது. அதுதான் வந்து ஒரு பொண்ணு கல்யாணம் ஆகிட்டு அப்புறமா அந்த பொண்ணுக்கான ஒரு சுதந்திரமே பறிப்போகுது எனக்கு தெரிஞ்சு. இது என்னோடய லைஃப்லேயும் நடக்குது, எல்லா பெண்களுடைய வாழ்க்கையிலுமே இது நடந்துகிட்ருக்கு. இது யாருமே வாய்ஸ் அவுட் பண்ண மாட்டாங்க. இதுக்கு வந்து ஒரு சொல்யூஷன் என்ன தான், நம்ம தண்ணி கொடுத்தோம் போயிட்டோம். தண்ணி அதாவது சில ஆம்பளைங்கள் பார்த்திங்கன்னா, பரவாயில்ல நம்மளோட ஒய்ஃப் வந்து ஸ்ட்ரகிள் படுறா, பரவாயில்ல நம்ம தண்ணி கொடுத்தணும் போகிறோம் அப்படின்ட்டு தண்ணி கொடுத்தணும் போயிட்டு அங்கே வந்து தான் ஒய்ஃபுக்கு பிடிச்ச மாதிரி தான் ஒய்ஃபோட அப்பா அம்மா அவங்கவுங்கள கவனிச்சுக்கிறவங்களும் இருக்காங்க தான். அந்த மாதிரி நல்ல ஆம்பளைங்களும் இருக்காங்க. சில ஆம்பளைங்க வந்து தண்ணி கொடுத்தனால முடியாது, எனக்கு என் அப்பா அம்மா முக்கியம், என் அண்ணன் தம்பி முக்கியம், என் அக்கா தங்கச்சி முக்கியம். ஆனால் அந்த ஒய்ஃபுக்கு அது எதுவுமே முக்கியம் கிடையாது. இவங்க அப்பா அம்மா கூட, இவங்க அண்ணன் தம்பி கூட, இவங்க அக்கா தங்கச்சி கூட நல்லா இருக்கலாம். ஆனால் அவள் மட்டும் அதே அந்த வீட்டில் ஒரு ரூமில் அமைதியாக உட்காந்துட்டு இருக்கணும். இவனுங்க சொந்தக்காரங்களாம் வந்து நல்லா நக்கிட்டு போவாங்க சாப்பாட்டை. ஆனால் நம்ம வாயை மூடிக்கிட்டு நம்ம மனசுலேயே பெயின் இருக்கும். அந்த பெயின் வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட முடியல, நம்ம அப்பா அம்மாவை கூப்பிட முடியல, நம்ம அண்ணன் தங்கச்சியை கூப்பிட முடியல, நம்ம சொந்தக்காரங்களை கூப்பிட முடியல, நம்ம எவ்வளோ நல்லா வாழ்ந்தோம், எவ்வளோ லக்ஸரியாக இருந்தோம், நம்ம எங்கெங்கே போனோம், எங்கெங்கே இது பண்ண, அந்த மாதிரி ஒரு பெயின் இருக்கும் அந்த பொண்ணுக்குமே. அது வந்து யாருமே புரிஞ்சுக்கிறது கிடையாது. அதுக்கான சொல்யூஷன் என்னென்னா, நீங்கள் தண்ணி கொடுத்தணும் போனாலுமே நம்மளோட ஹஸ்பண்ட் தாங்க. நம்ம ஹஸ்பண்ட் நல்லா கரெக்டாக அமைஞ்சிட்டாங்க வச்சுக்கோங்களேன், நம்மளை மாதிரி ஒரு லக்கியஸ்ட் பர்சன் யாருமே கிடையாது. நல்லவங்களாக இருக்கலாம், பட் வந்து நல்லவனுங்களாகவும் இருப்பாங்க. பட் வந்து அவங்க சைடில் என்ன தப்போ அதை ஒத்துக்கவே மாட்டாங்க. அவங்க அப்பா அம்மாவோ அவங்க ஃபேமிலி சைட்லேருந்து எந்த மிஸ்டேக்கையும் நம்ம ஆம்பளைங்க ஒத்துக்கவே மாட்டாங்க. அப்படி தான் இந்த நாட்டில் போயிட்டுருக்கு. அந்த பொண்ணு எல்லாத்தையும் சகிச்சுட்டு வாழ்ந்தால் தான் அந்த பொண்ணு வந்து அந்த வீட்டில் வாழ முடியும். இல்லைன்னா நீ வீட்டை விட்டு வெளியே போடி, வாழாவட்டியாக போடி, நான் பையனுக்கு 2வது கல்யாணம் பண்ணி வச்சுருவேன். அப்படியே க்யூவில் நிற்கிறாங்கங்க எல்லா பொண்ணுங்களும். இப்போ பார்த்தீங்கன்னா, எப்போ எனக்கு கல்யாணம் பண்ணுவோம், எப்போ எனக்கு கல்யாணம் நடக்கும்ன்ற க்யூவில் நின்றுட்டுருக்காங்க எல்லா பொண்ணுங்களுமே. எந்த காலத்தில் இருக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் இப்போ வரைக்குமே இந்த மாதிரி ஒரு சொல்லாத வேதனை எந்த பொண்ணாலையுமே ஷேர் பண்ண முடியாத வேதனை இதுதான். ஒரு உரிமையாக எந்த பொண்ணுங்க தான் உரிமையாக அதாவது ஒரு மாமனார் மாமியார் வீட்டில் இருக்கிற பொண்ணு வந்து ஒரு 100% தனக்குன்னு ஒரு உரிமையோடு தான் அப்பா அம்மா, அக்கா தங்கச்சி, அண்ணன் தம்பியெல்லாம் வீட்டுக்கு கூப்பிட்டு சாப்பாடு போட வைக்கிறாங்கன்னு ஒரு வேளை சாப்பாடாவது போடுறாங்களான்னு யோசிச்சு பாருங்களேன். இல்லை வந்து போக மாட்டாங்களா, ஒரு 5 நிமிஷம் இருக்க மாட்டாங்களான்னு ஏக்கத்தோடு இருக்கிற பொண்ணுங்க தாங்க அதிகம். ஏன்னா நம்ம பெற்றவங்களுக்கும் ஒரு கௌரவம்னு இருக்கும். பையனை பெற்றவனுக்கு தான் எல்லாமே இருக்கணும்னு கிடையாது, பொண்ணை பெற்றவங்களுக்கும் இருக்கும். என்னதான் நம்மளை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாலும் அவன்கிட்ட வந்து கையை கட்டிக்கிட்டு அமைதியாக உட்காரணும்னு நம்மளுக்கு ஒன்று
ஒன்றும் தலையெழுத்து கிடையாது, நம்ம அப்பா அம்மாவுக்கு ஒன்றும் தலையெழுத்து கிடையாது. இந்த விதியையும் நம்ம மாற்றணுங்க. இது நான் வாய்ஸ் அவுட் பண்ணுற மாதிரி நம்ம என் கூட எத்தனையோ பொண்ணுங்க வந்து மனக்குமுறல் இது, அதை கொஞ்சம் வாய்ஸ் அவுட் பண்ணி நம்ம இதுக்கான இஷ்யூஸை கண்ட்ரோல் பண்ணலாம். எல்லாருக்குமே ரைட்ஸ் இருக்குது. கல்யாணம் ஆயிடுச்சா நீ என்ன சொல்லாத வீட்டு விட்டு வெளியே போன்ட்டு நான் உன்னை சொல்லுவேன். ஏன்னா இத்தனை நாளாக நீ உன் பையனை நீ டேக் கேர் பண்ணியிருக்க. உன் கல்யாணம் ஆயினத்துலேருந்து நான் டேக் கேர் பண்ணுறேன். உன் பையனை ஒரு ஆம்பளைன்னு இந்த உலகத்துக்கு நான் தான் நிரூபிச்சிருக்கேன், நீ கிடையாது. நீ பேருக்கு நான் ஆம்பளை பிள்ளைய பெத்தன்னு சொல்லுவே தவிர, நான் கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டு என் வயிற்றில் ஒரு குழந்தை வந்து அப்புறமா தான் உன் பையன் வந்து இந்த உலகத்துக்கு ஆம்பளைன்னு தெரியுறான். அப்போ எனக்கு தான் உரிமை அதிகம். நீ என்னை பார்த்து வெளியே போன்னு சொல்லாத. நான் சொல்லுவேன் நீ கிளம்பு, இதுக்கப்புறமா நீ தேவைப்பட மாட்டான். உன் பிள்ளைக்கு இதுக்கப்புறமா 40 வருஷத்துக்கு நான் தான் தேவைப்படுவேன். நான் தான் எல்லா கஷ்டத்தையும் பார்க்க போகிறேன். நான் தான் என்னோடய குழந்தைங்களை வளர்க்க போகிறேன். என் குழந்தைங்களுக்கான கஷ்டத்தையும் நான் தான் பார்க்க போகிறேன். நீ இப்போ இருப்ப 10 வருஷம் கழித்து போயிடுவேன். இப்போ அது வரைக்கும் நீ வந்து உன் அதிகாரத்தையும் உன் அராஜகத்தையும் என்கிட்ட காட்டாது. இந்த மாதிரி எல்லா பொண்ணுங்களும் வாய்ஸ் அவுட் பண்ணணுங்க.